ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் PJ அவர்கள். முகமது அலி குத்துச்சண்டை வீரராக எல்லோராலும் அறியப்பட்டவர். அப்புறம் இஸ்லாத்துக்கு மதம் மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைங்க. அவர் கருப்பின மக்களிற்கு உரிமைக்கு போராடினாரு, வெள்ளை நிற ஆதிக்க அரசியலுக்கு எதிராக போராடினார். இல்லைங்க, அவர் போருக்கு எதிரானவர். அந்த வியட்நாம் போரின் போது போக மாட்டேன், அதுக்கு எதிராக இருந்தாரு அப்படின்னாங்க. இல்ல அவர் முஸ்லீமா மாறினதுனால அவர் குத்துச்சண்டை விளையாட்டுகளே பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. அவர் மதமாற்றம், அப்புறம் அவர் அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர், அப்புறம் வெள்ளை நிற ஆதிக்க எதிர்ப்பாளர், கருப்பின போராளி, இத்தனை முகங்கள் சொல்றாங்க. இது ஒண்ணுக்கு தொடர்புடையதா இல்ல இது எல்லாமே தனித்தனியானதா? இதனால அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சா? ஏன் முகமது அலி முஸ்லிமா மாறினாரு? அவருடைய போராட்ட குணம் இதெல்லாம் எங்க இருந்து தொடங்குச்சு? முகமது அலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வறிய குடும்பத்துல பிறந்தவர். அவங்க அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க. தகப்பனார் இந்த பெயிண்டிங் செவர்கள்லாம் பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செய்யற ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர். அவர் இளமையில ஒரு ஆர்வப்பட்டு குத்துச்சண்டைனா, குத்துச்சண்டை அன்னைக்கு ஃபேமஸ். இந்த கிரிக்கெட்லாம் இப்போ கிடையாது. குத்துச்சண்டைக்கு தான் அதிகமான ரசிகர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் குத்துச்சண்டை போட்டி நடக்கும். இப்போ நம்மளும் ஒரு குத்துச்சண்டை ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த குத்துச்சண்டையில் போய் கற்றுக்கிட்டு ஒரு திறமை வளர்த்துக்கிட்டு 18வது வயசில் உலக சாம்பியனை அடித்து இவர் ஜெயிச்சிடுறாரு. 18வது வயசுல. இது 1908 வயதுல உலக சாம்பியனை வெற்றிட்டு இவர் சாம்பியன் ஆகுறாரு 18 வயசுல. குத்துச்சண்டைக்கு உலக 1960. அப்ப அந்த குத்துச்சண்டையில் ஒலிம்பிக் போட்டியில ரோம் நகர்ல நடக்குது அந்த போட்டி. அதுல அவர் 18வது வயசுல சாம்பியன் பெற்றவுடனே பயங்கரமான ஒரு பேரு புகழ் வருது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரு சில ஹோட்டல்களுக்கெல்லாம் போனார்னு சொன்னா 50-60 காலகட்டங்கள், 1950-60 காலகட்டங்கள்ல நிறவரி தலைவிரிச்சு ஆடினது அமெரிக்காவில். ஒரு வெள்ளையர்கள் நடத்துகிற ஹோட்டல்ல கருப்பர்கள் போக முடியாது, உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, வெளியே இருந்து அனுப்பிடுவாங்க. இது வெள்ளையர் மட்டும்தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி இவர் அது மாதிரி ஒதுக்கப்பட்டு இருந்தார் கடந்த காலத்துல. கிறிஸ்தவரா இருந்தாலும் கருப்பரா இருந்தா ஒதுக்கி, கருப்பரா இருந்தா உள்ள விட மாட்டாங்க. கருப்பருக்கு தனி ஹோட்டல், வெள்ளையருக்கு தனி ஹோட்டல், கருப்பருக்கு தனி மருத்துவமனை, வெள்ளையருக்கு தனி மருத்துவமனை, கருப்பருக்கு தனி பள்ளிக்கூடம், வெள்ளையருக்கு தனி பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க போய் சேரணுமே தவிர வெள்ளையர்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு கருப்பர்கள் வரக்கூடாது என்ற அளவுக்கு நிறவெறி உச்சகட்டத்தில் கடுமையான முறையில் நம்ம அந்த தலித்து மக்கள்லாம் ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறோம், இதெல்லாம் கம்மி. அதை விட மோசமாக ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. இவர் அந்த தங்கப்பதக்கம்லாம் ஜெயிச்சவுன்னு என்ன செய்கிறாருன்னா, நம்ம ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த வெள்ளையர் நிற ஹோட்டலுக்கு போகிறாரு. விரட்டிட்டாங்க. கருப்பர் கடை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதுக்கு 1964 என்ன செய்யறாருன்னு கேட்டா, அடுத்த ஒரு போட்டி நடக்குது. அப்பவும் ஜெயிச்சு மறுபடியும் உலக சாம்பியனை தக்க வைக்கிறார். 18 வயசுலயும் ஜெயிக்கிறாரு. அப்ப 24 வயசுல என்ன செய்யறாரு, மறுபடியும் உலக சாம்பியன் ஆகுறாரு. அப்ப ஆன பிறகு என்ன செய்யறாருன்னா, இந்த போற இடங்கள்லாம் அவர் அவமானப்படுத்தப்படுறார். கருப்புங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவமானப்படுத்தப்பட்ட உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இது சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த தங்கப்பதக்கத்தை வாங்கி அமெரிக்காவில் உள்ள ஓஹியோன்னு ஒரு நதி இருக்குது, அதில் கொண்டு வீசி எறிகிறார். எனக்கு தங்கப்பதக்கம்லாம் வேணாம், நான் இன்னையிலேருந்து முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். அந்த நிறவெறிக்காகத்தான். ஆனால் இஸ்லாத்தில் வந்தார்னு சொல்கிறது அந்த அமெரிக்காவில் நேஷன் ஆஃப் இஸ்லாம்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. ஓகே, அது எலிஜா முகமது அந்த அமைப்புல இருந்தார். அவரு அந்த அமைப்புல ஈர்க்கப்பட்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. ஆனா அது இஸ்லாம் கிடையாது. நேஷன் ஆஃப் இஸ்லாம்ங்கிற பேர்ல இருந்த அமைப்பு மால்கம் எக்ஸ், எலிஜா முகமது மாதிரி தலைவர்கள்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ஓரியன்டா, லெஃப்டா இருப்பாங்க. அதே நேரத்துல அது இஸ்லாமே கிடையாது. அவங்க என்னன்னு கேட்டா, இவனுக்கு வெள்ளையர் வெறி இருக்கிறது மாதிரி இவங்களுக்கு கருப்பு வெறி. கருப்பன் தான் உயர்ந்தவன், வெள்ளையர்கள்லாம் தாழ்ந்தவர்கள், மட்டமானவர்கள் என்று சொல்லி நிறத்தின் அடிப்படையில தங்களுக்கு உயர்வு இருப்பதாக பிரச்சாரம் பண்ணி, அது ஒரு ஒடுக்குமுறையினுடைய எதிர்வினை அரசியல் தானே. இத்தனை ஆண்டு காலமா என்னை ஒடுக்குற, நீ சிறந்தவன் நீ நினைச்சனா கிடையாது, ஏன் நிறம் தான் சிறந்ததுன்னு சொல்றது ஒரு ஒடுக்குமுறை செய்யறாங்க. என்னெல்லாம் செய்யறாங்கன்னு கேட்டா, வெள்ளையர்கள்ட்ட கொடுக்கல அவங்களை வச்சுக்கிற கூடாது, வெள்ளையர்கள்ட்ட வியாபாரம் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கு. அந்த மாதிரி வெள்ளையர்களை நம்ம ஒதுக்குவோம்,
எதிர்வினையாக தான் செய்கிறாங்க. ஆனால் அது இஸ்லாம்ங்கிற பேரில் செய்ய முடியாது. இஸ்லாம்ங்கிற பேரில் செய்கிறாருந்தா இஸ்லாத்தில் இருந்தால் தானே செய்யணும். அவங்க ஒரு அந்த விடுதலைக்காக செஞ்சாங்க. அதுக்கு நேஷன் ஆஃப் இஸ்லாம்னு பேரை சுட்டிக்கிட்டாங்க. ஏன் இஸ்லாம் பேர் அதுக்கு வச்சுக்கிட்டாங்க? ஏன்னா இஸ்லாத்துல தான் அந்த தீண்டாமையெல்லாம் ஒழிக்குதுன்றத நினைச்சு கொண்டு அது இஸ்லாம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டாங்க. அது குர்ஆனெல்லாம் படிச்சு வரல, அவங்க படிச்சுக்கலாம் வரல. அவங்களுக்கு இது இஸ்லாம்ன்ற பேரை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இஸ்லாம் கிடையாது. அவங்க நான் இறை தூதர் முகமது நபி மாதிரி நான் ஒரு இறை தூதர்லாம் அவர் சொன்னார், எலிஜா முகமது. ஓகே ஓகே. இப்படி ஒரு டைப்ல ஒரு கூட்டம்னு வைங்களேன். அவங்களுக்கு அந்த கருப்பர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து நம்ம வன்முறையில் ஈடுபடணும், அடிக்கணும், இந்த மாதிரி வெள்ளையர்கள் நம்மளை ஒடுக்குற மாதிரி நம்மளும் செய்யணுங்கிறதுக்கு இன்னொரு வகையான இனவரி. அது ஒரு வகையான இனவரினால அதுலதான் போய் சேராரு இவர். முஸ்லீம் ஆவரன்னு சொல்லி கொண்டாலும் சுண்ணத்து பண்ணிக்குவாங்களா? சுண்ணத்தெல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. சுண்ணத்தெல்லாம் தான் அமெரிக்காவில் எல்லாரும் பண்ணுவாங்களே, டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணுவாங்க. ஆமா, அது ஒரு மெடிசன், ஹெல்த்திங்கிற கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல எல்லாருமே பண்ணுவாங்க. அமெரிக்கால இப்ப கிறிஸ்டின் யூதர் எல்லாரும் பண்ணிக்குவாங்க. அங்க சாதாரணமான ஒரு விஷயம், பிறந்தோடனே பண்ணிடுவாங்க. ஓகே, அது குழந்தையில பண்ணி விட்டுருவாங்கன்னு வைங்களேன். எல்லாருமே அது எப்படி யூத ஃபெய்த் மத அடிப்படையா இல்ல ஹெல்த்ங்கிற? யூதத்திலையும் இருக்கிறது, கிறிஸ்துவத்திலையும் இருக்கத்தானே செய்யுது. இயேசுக்கு பண்ணாங்கல்ல. ஆமா ஆமா. இயேசு 7ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டார். இப்ப செய்யறது எதனாலன்னு கேக்குறேன். இப்ப எல்லாரும் செய்யறது ஆரோக்கியத்தை அடிப்படையில், அந்த அடிப்படையில மத நம்பிக்கை இல்லை. இஸ்லாமியர்கள் மத நம்பிக்கையில செய்யறோம். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த அமைப்புல போய் சேர்றாரு. சரி. ஆனா அத உலகத்துல உள்ள முஸ்லிம் அறிஞர்கள் எல்லாருமே அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பு, அவங்களுடைய வழிமுறை இஸ்லாம் ஏத்துக்கிறல, கற்பனை ஒதுக்குறது எப்படி தப்பு, வெள்ளையனை ஒதுக்குறது தப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அது இனத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது. வெள்ளையன்லையும் நல்லவன் இருக்கிறான், ஒதுக்குற ஒருத்தர் இருந்தாலும் அதுல நல்ல மக்கள் இருப்பாங்க, ஒரு இனத்தையே நம்ம ஒதுக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு சவுதியிலேருந்து பல நாடுகளில் இவங்களுக்கு எதிராக ஃபத்வாவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது இஸ்லாம் அல்ல, நேஷன் ஆஃப் இஸ்லாம்ங்கிறது இஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அதில் தான் ஈர்க்கப்பட்டார். ஏன்னா அந்த இனவரிக்கு எதிராக நம்மளை ஒதுக்குறாங்க, இவங்க நம்மளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் சேர்ந்தார். அதில் சேர்ந்துட்டு ஹஜ்ஜிக்கு போகிறார். ஹஜ்ஜிக்கு போகும்போது அங்கே பார்க்குறாரு, கருப்பன் வெள்ளையும் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்சியை பார்த்த உடனே நான் அதுலேருந்து விலகிட்டேன், நேஷன் ஆஃப் இஸ்லாம்லேருந்து விலகிட்டேன், பாரம்பரிய இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அங்கே வச்சு டிக்ளேர் பண்ணுறாரு, முஸ்லீமாக உண்மையான முஸ்லீமான மாறிட்டேன்னு சொல்லிட்டு. வெள்ளையரும் கருப்பரும் சமம்ங்கிறது தான் இஸ்லாத்துடைய கொள்கை. கருப்பம் வசந்தவன் சொன்னாலும் தப்பு, வெள்ளை வசத்துன்னு சொன்னாலும் தப்புன்னு சொல்லி அப்படி டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியூரான ஒரு முஸ்லீமான வாழ்க்கைக்கு அவர் வர்றார். இது அடிப்படை என்னன்னு கேட்டால் அவர் எல்லாருமே முஸ்லீமா மாறிடுறாங்களா? அவருடைய மகள் எல்லாருமே முஸ்லீம் ஆயிடுறாங்க. ஆமாம். அது போக அவர் நம்ம இது இந்த நரம்பு நோய், பார்க்கிசான் நோய்பாங்கல்ல, அந்த நோய் அவருக்கு தாக்கிருச்சு, அந்த மண்டையில் பட்ட குத்து சண்டையில் பட்ட அடியின் காரணமாக. அதுக்கப்புறம் அவர் செயல்பட முடியாத ஒரு நிலைக்கெல்லாம் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் அறப்பணிகளுக்காக செலவு செய்வதற்கு முகமது அலி மையம்னு ஒரு ட்ரஸ்ட்டை உண்டாக்கி அதன் மூலமாக உலகம் முழுவதும் உள்ள நிறைய அறப்பணிகளுக்கு செலவிட்டார். அப்படி அவர் அந்த அமெரிக்காவில் அந்த முஸ்லீம் ஆக்குனதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் சொன்ன வியட்நாம் போர்லாம் அப்போ தான் வருது. இவர் அந்த தங்கத்தை தூக்கி எறிஞ்ச உடனே வியட்நாம் போரில் என்ன செய்கிறாங்கன்னா, அமெரிக்கர்களுக்கு கண்டிப்பாக கலந்து கொள்ளணும்னு உத்தரவு போடுறாங்க. அமெரிக்காவில் அப்படி சட்டம் இருக்கு போல இருக்கு. இராணுவத்தில் நெருக்கடி ஏற்பட்டால் அவங்க எல்லாருமே இத்தனை வயசுக்கு உட்பட்டவர்கள்லாம் குடிமக்களை கண்டிப்பா வரணும்னு ஒரு சர்வாதிகாரம் இப்ப எடுத்துட்டாங்க. அப்ப இருந்துச்சு, சர்வாதிகாரமா தான் இருக்கு. பொதுமக்களே ராணுவத்துல. ஆமா, ஆண்கள் மட்டுமா? இஸ்ரேல்ல எப்படி இருக்குல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இஸ்ரேல்ல எப்படி இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கணுமே. இஸ்ரேல் ராணுவ பயிற்சிங்கிறது இருக்குல்ல. இவரை கூப்பிடுறாங்க ராணுவத்துக்கு. அவர் என்ன செஞ்சாருன்னா, என்ன வியட்நாமில் உள்ள மக்கள் யாரும் என்னைய கருப்பன் ஒதுக்கலை, நான் அவங்கள போய் தாக்க போறேன், அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, உன்னோட எனக்கு பஞ்சாயத்து இருக்குது, நான் போக மாட்டேன்னு மறுத்துட்டார். மறுத்த உடனே அரசாங்கத்து சட்டத்தை மீறிட்டார்னு சொல்லிட்டு அவருக்கு 5 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க, சிறை தண்டனை. 3 ஆண்டுகளுக்கு குத்து சண்டையில ஈடுபடக்கூடாது, அவரு தடை விதிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு எந்த சண்டையிலும் நீ இப்போ அவர் பயன்படுத்தி தடை இருந்தால் இவர் போய் இப்போ சண்டைக்கு போனாலும் அவங்க ஒத்துக்கிட்ட தானே, அந்த கமிட்டி ஒத்துக்கிற மாட்டாங்க தடை வச்சுட்டாங்கன்னா. அப்போ எந்த ஒரு உலக குத்துச்சண்டை போட்டிகள்லையும் பங்கெடுக்கக்கூடாது என்று 5 வருஷத்துக்கு சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட பிறகு என்ன, வியட்நாம் போர்ல பங்கேற்க மாட்டேன்னு அவர் சொன்னதுக்கு இஸ்லாம் காரணமா இல்ல அவர்கிட்ட இருந்த அரசிந்தனை காரணமா இல்ல எதை சொல்லி அவர் தடுத்தார்? அவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்கள அநியாயம் செய்யறீங்க, ஒருத்தர் போய் தாக்குறதுக்கு ஒரு அநியாயம் ரீசன் இருக்கணும்,
வியட்நாம் மக்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க, அமெரிக்காவுக்கு தான் என்ன செஞ்சாங்க, அப்பாவி மக்களையும் அடிக்கிறீங்க. அப்பாவி மக்களை அடுக்கிறீங்கன்னு அந்த ஒரு பார்வையில் அவர் மறுத்துட்டார். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் போய், அப்பதான் நீதிமன்றத்தில் இப்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்துறதுக்கு சட்டத்தில் இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த இராணுவத்தில் அப்பதான் மாறுது. அது வரைக்கும் எல்லாரும் கலந்துக்கணும்ன்றது வந்து குடிமக்களை எல்லாம் கலந்துக்கிற சொல்லி இவருடைய முயற்சியால தான் சட்டமே இவருடைய கேஸுக்காக தான் இவரும் விடுதலை செய்கிறாங்க. அவரை சிறையில் அடைத்து தப்புன்னு விடுதலை செஞ்சு விட்டு, விரும்பினால்தான் கலந்து கொள்ளலாமே தவிர விருப்பத்துக்கு மாறாக யாரையும் வந்து போரில் கலந்துகளை சொல்லி வற்புறுத்துறது அமெரிக்க சட்டம் வந்து இடம் தராதுன்னு சொல்லி இவர் சட்டப்படி குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு வெளியே வந்த பிறகு இவருக்கு ஒரு தனியான ஒரு மரியாதை மக்கள் மத்தியில், அந்த இடதுசாரிகள்கிட்ட, முஸ்லீம்கள்கிட்ட, அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட எல்லாம் ஒரு விதமான ஒரு மரியாதை கிடைக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்தியாவுக்கு கூட வந்திருக்கிறார். அவங்கள அவரை அழைச்சி ஒரு குத்துச்சண்டை போட்டி வைக்கிறாங்க. டெல்லியிலையும் சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு. குத்துச்சண்டை போட்டின்னா அந்த அதாவது ஒரு ஷோவுக்குள்ளது, அதாவது நெசமான குத்துச்சண்டை போட்டி இல்லை, யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு இல்லாம ஒரு காட்சிப்படுத்துறது மாதிரி. குத்துச்சண்டைனா எப்படி இருக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு குத்துச்சண்டை போட்டி ஒண்ணு சென்னையிலையும் நடக்கிறது. அது எம்ஜிஆர் தலைமையில் நடக்குது. எம்ஜிஆர் சிஎம் இருக்காரு. அப்ப சென்னைக்கு வந்தாரு. டெல்லியிலையும் நடந்துச்சு. இப்ப சென்னையில வரும்போது கலைஞரும் எதிர்கட்சி தலைவர் கலந்துகிட்டாரு. முதலமைச்சர் எல்லாருமே முகமது அலியை பார்க்க அந்த நேரு ஸ்டேடியத்துல அப்ப நேரு ஸ்டேடியம்ல ஏதோ ஸ்டேடியத்துல வச்சு அந்த குத்துச்சண்டை வந்து நடக்கிறது. அது பயங்கரமா எம்ஜிஆரை போய் நின்று ஏர்போர்ட்ல இருந்து வரவேற்று கூட்டிட்டு வந்தாரு. வழி நடுக்கணும் மக்கள் கூட்டம். எம்ஜிஆர் பொதுவாகவே இந்த சண்டை இதுல விரும்பக்கூடிய, அவர் கொஞ்சம் விரும்பக்கூடியவர். அப்ப எம்ஜிஆர் காலத்துல வந்திருக்காரு சென்னைக்கு. அப்ப சென்னை மக்களுக்கு அந்த குமுதம் பத்திரிகை எல்லாம் சிறப்பு செய்திகள் அந்த நேரத்துல போட்டிருந்தாங்க எம்ஜிஆர் வந்த விஷயம். அது மாதிரி வந்து அந்த ஒரு குத்து சண்டை ஒரு மாடலா செஞ்சு காட்டுறதுக்கு அம்புட்டு கூட்டம். பயங்கரமான 100 ரூபா டிக்கெட். அப்ப 100 ரூபாங்கிறது பெரிய காசு. 84 83ல 100 ரூபா பெரிய காசு. இப்ப 10,000 மாதிரில 10,000 அந்த மாதிரி இருக்கும்ல. அவ்வளவு ரூபா. நீங்க அப்ப மண்ணடி தான் இருந்தீங்களா? நம்ம வந்து மதுரையில இருந்தோம். மதுரை தான். நீங்க மதுரையில இருந்தோம், இங்க இல்ல. அப்ப இது தௌஹீத் ஜமாத்ல ஆரம்பிக்கல? இல்ல, அப்ப இல்ல. அப்ப தௌஹீத் ஜமாத் இருந்துச்சு. வேற பேர்ல அனைத்து தௌஹீத் பிரச்சார கூட்டமைப்பு இருந்துச்சு. இவரு நம்ம அனீஃபா, இவரு குணங்குடி அனிஃபால அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் அவர் வந்தாரு. வந்துட்டு என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அதுக்கப்புறம் வந்து 80கள்ல 90ல ஒருக்கா வந்தார். 90ல ஒருக்கா இங்க வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு 2 முறை வந்திருக்காரு. 2 முறை வந்திருக்காரு. சென்னைக்கு வரும்போது முதல்ல வந்து குத்துச்சண்டை ஆரோக்கியமா நல்ல குத்துச்சண்டை வீரரா வந்தார். அந்த பாக்ஸிங் நடத்துறத மக்களுக்கு எப்படி பாக்ஸிங் நடக்கும்ங்கிறத ஒரு காட்சிப்படுத்துறதுக்காக வந்திருந்தார். 2வது வரும்போது அவருக்கு அந்த நரம்பு நோய் பாதிக்கப்பட்டு கை கால் வழங்காம போயிடுச்சு. அந்த நேரத்தில் இங்க வந்தார். அந்த நிலையில இங்க வந்தாரா? இங்க எதுக்கு வந்தாருன்னு கேட்டா, அவர் அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு அவர் திரட்டின பொருளாதாரத்தை பூரா பல ஊர்களில் வந்து அனாதை நிலையங்கள், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு கல்வி கொடுக்கறது, அதாவது அந்த ஆளுமை பயிற்சி கொடுக்கறது, அது மாதிரியான வந்து பெருநோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு பணத்தை அள்ளியில கொடுப்பார். அவருடைய ட்ரஸ்ட்ல இருந்து அவர் பணம் அதில் இருக்கேன். அவர் நம்பி நிறைய பேர் கொடுக்கவும் செய்வாங்க. அவர் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் பொழுது அவர் சம்பாதித்த பணம் இல்லாம நிறைய பெரிய செல்வந்தர்கள்லாம் முகமது அலி ட்ரஸ்ட்டுக்குன்னு கொடுப்பாங்க. அப்படி வந்து அவர் நடத்த ஒரு அனாதை நிலையம் சென்னையிலையும் கேரளாவில் இருந்துச்சு. அதை பார்வையிட வந்தார். அதாவது உலகம் பூரா அந்த மாதிரி அனாதை நிலையங்கள் நடத்தினதுல சென்னையிலையும் ஒன்று இருந்துச்சு. இப்ப இல்ல. அது இந்தியாவிலேயே சென்னையிலையும் கேரளாவில் மட்டும்தான். கேரளாவிலையும் அவங்க உதவி பெற்ற ஒரு நிறுவனங்கள் இருந்துச்சு. அப்ப அந்த அது மதம் சார்ந்த அமைப்பு அப்படிலாம் இல்லை. மதம்லாம் சார்ந்தது. அனாதைகளுக்கு உதவி செய்யறது அவ்வளோ. படிப்பு அனாதைகளுக்கு உணவு வசதிகள் செஞ்சு கொடுத்து உயர் கல்வி கொடுக்குறது, இலவசமா கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதனுடைய ஃபண்டு பூரா இவர் செலவழிப்பார். இப்படி உலகத்துல எல்லா நாடுகள்லையும், ஆப்பிரிக்க நாடுகள்ல பல நாடுகள்ல இவருக்கு அந்த கிளைகள் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு அப்பதான் அப்போ வரும்போது கலைஞர் முதலமைச்சர் அப்ப அந்த 2வது வர்றல 89 to 91 2 வருஷம் அந்த நேரத்துல கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது வந்தார். அப்போ வந்து இவரை முகமது அலி போய் சட்டசபை தலைமைச் செயலகத்தில் போய் அவர் கலைஞரை சந்திச்சு பொன்னாடையெல்லாம் போத்தி அவங்க 2 பேரும் வந்து எடுத்துக்கொண்ட போட்டோக்கெல்லாம் வந்துச்சு. அப்போ அவர் இருமுறை இங்கே தமிழ்நாட்டோட இந்தியாவோட தொடர்புள்ள ஒரு ஆள். அவருடைய சேவைகள் எக்கச்சக்கமாக இருக்கு. ஏராளமான சேவைகள் வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், அவர் வந்து முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் வியட்நாம் போருக்கு அப்புறம் அதாவது அமெரிக்காவில் இவருக்கு அந்த ஒரு மரியாதை கூடுது திடீர்னு. அதனால் அந்த ஜெயிலேருந்து விடுதலை ஆகி வந்த உடனே
எங்கே பார்த்தாலும் முகமது அலின்னு சொல்கிறாங்களா. இதன் மூலமாக நிறைய பேர் இஸ்லாத்துக்கு ஒரு வந்தாங்க இவர் வந்ததை வச்சு. அதனால என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, ஈராக்கில் சதாம் ஹுசேன் என்ன செய்கிறாருன்னா, அமெரிக்கர்கள் ஒரு 15 அமெரிக்கர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதுதான் அந்த போருக்கு ஒரு காரணமாக கூட இருந்துச்சு. 15 அமெரிக்கர்களை வந்து சதாமும் சிறைப்பிடித்து வச்சுட்டார். அதை மீட்பதாக இருந்தால் இவர் அனுப்புனா மீட்க முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கமே முகமது அலியை தூதர் அனுப்பி வைக்குது. சதாம் ஹுசேன் ஒரு முஸ்லீமா ஈராக்குக்கு இவர் முஸ்லீமா இருக்கிறாரு, அதனால இவர் போய் பேசி பக்குவமா கூட்டிட்டு வந்துருவாரு. இவரும் சன்னியா? இவர் சன்னி. சதாம் சன்னி தான். அவர் நேஷன் ஆஃப் இஸ்லாம்ல இருந்து வெளியேறிட்டார்ல, வெளியேறி சன்னியில வந்துடுறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து நடந்தது 1990 தான் அந்த அமெரிக்கர்களை சிறைப்பிடித்து வச்சிருந்தாங்க 15 பேரை. அவங்களை விடுதலை செய்யணும்னு என்னென்னமோ அமெரிக்கா பேசி பார்த்துச்சு, சதாம் ஒத்துக்கிறல. அப்புறமேல இவர் அனுப்பி விட்டவுடனே, இவர் பேசினவுடனே அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இவரோட அனுப்பிட்டாங்க அந்த 15 பேரையும். அப்போ மீட்டு வந்தாருன்னு சொல்லி அதில் ஒரு அமெரிக்காவில் ஒரு புகழ் இவருக்கு, நம்முடைய அமெரிக்கர்களை மீட்டு கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால், இவர் வந்து 1990 தான் வரும்போது இதுக்கு வந்தார். இதுக்கு இந்த மருத்துவமான இது அனாதை இல்லங்கள் பார்வையிடுறதுக்கு, நம்ம உதவி செய்கிற நிறுவனங்கள் ஒழுங்காக நடக்கிறதா, அதுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கான்னு பார்வையிடுறதுக்கா வந்த ஒரு விஷயம் வைங்களேன். அதுபோக இவருடைய இதில் என்னென்னலாம் செஞ்சுருக்காருன்னு கேட்டால், தலைமைத்துவ பயிற்சி அளிக்கணும்னு சொல்லிட்டு பல நாடுகளில் சென்று அமைச்சிருக்கிறார். தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கணும், படிக்கிறாங்க போகிறாங்களே தவிர ஒரு அந்த தலைமைத்துவ நிர்வாகிகள்லாம் தெரியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு பயிற்சி அளிக்கிற சென்று பல நாடுகளில் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பசி ஒழிப்பு பணின்னு சொல்லி வறுமையான ஊர்களில் வந்து சாப்பாடு கொடுக்குறது, பசியாக இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு சில நிறுவனங்களை பல நாடுகளில் ஏற்பாடு செஞ்சு அதுக்கு நிதி வரை அழிச்சிட்டே இருப்பார், சாப்பாடு கொடுக்குறது, அது ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி அனாதை இல்லங்கள், பள்ளிகள் உலகம் பூரா இவருக்கு வந்து இப்போ இருக்கான்னு தெரியல, அவர் இருந்த வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியாக கல்விக்கூடம் பல நாடுகளில் பல ஊர்களில் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு உள்ள எல்லாம் இவருடைய செலவு தான், இலவசம், எல்லாமே இலவசமாக செஞ்சார். அது மாதிரி வந்து நிறைய, அதாவது பல்வேறு மருத்துவ உதவிகளுக்கு மருத்துவத்துக்கு உதவி செய்யறதுக்குண்டே ஒரு அமைப்பு, ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ இந்த இன்சூரன்ஸ்லாம் சரியாக மக்கள்கிட்ட சென்றடையாத காலம், அந்த மாதிரி நேரங்களில் மருத்துவத்துக்கு உதவி செய்வது இப்படின்னு சொல்லி அவர் சம்பாதிச்சதெல்லாம் பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா வாரி வழங்கியிருக்கிறார். பெரிய அந்த குத்து சண்டைகள்லாம் பெருசாக சம்பாதிக்க முடியும் என்ன, அந்த மாதிரியான இது சம்பாதிச்சும் கூட அவர் வந்து அதை சொகுசுக்கு பயன்படுத்திக்கிறல. அவர் மகளையும் அதில் பயன்படுத்தி, மகளும் சேர்ந்தா வந்துருந்தாங்க, அந்த கடைசியாக வந்தார்ல, அவங்க பேர் லெய்லா அலின்னு பேர், மகளோட தான் வந்து தான் இப்போ கலைஞரெல்லாம் பார்த்தான்னு சொன்னோம்ல, அந்த அனாதை நிலையெல்லாம் அந்த மகளும் அந்த அனுபவத்தை பெறணுங்கிறதுக்காக வேண்டி கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியில் கடைசியாக நடந்த இவருக்கு ஒரு ஒலிம்பிக் பேட்டியில் வந்து இவர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இவர் அதாவது 42வது வயசுல தான் இவருக்கு அந்த இது ஏற்படுது, நரம்பு ஒரு நோய், பார்க்கின்சன் சொல்றான் பேரு, அந்த ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1996 அட்லாண்டாவில் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அந்த ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைப்பாங்கல்ல, அதை இவர் யாருடைய ஒலிம்பிக் பறிச்சாங்களோ இவரை கூப்பிட்டு அந்த ஜோதி ஏற்ற சொல்றாங்க. அது கை நடுங்கிக்கிட்டு ஏற்று வர்றாங்க. அப்போலாம் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த தீயை கூட அவருக்கு ஏற்ற முடியாது, அந்த நிலையில் அவருக்கு அந்த ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. அப்படி எல்லா வகையிலையும் ஒரு நற்பெயர் பெற்றவராகவும் நல்ல காரியம் செஞ்சவராகவும், அது மாதிரி பொதுவாக இந்த மாதிரி இந்த பிரபலமான ஆட்களுக்கு வேற இரண்டாவது முகம் ஒன்று இருக்கும்ல, இவருக்கு அது மாதிரி பக்கங்கள் கிடையாது. மற்ற லேடிஸ் இமேஜ் மட்டும்தான், லேடிஸ் விஷயம், தண்ணி அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கமே இல்லையா, அது பழக்கம் கெட்ட பழக்கம், அந்த உடற்பயிற்சி, அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கனாலே அந்த பழக்கங்கள் இல்லாம இருக்கு. இவருக்கு வந்து இந்த முன்னொரு பக்கம் கிடையாது. இவர் வந்து நல்லவரா தான் நல்லவராக இருந்து அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற அடிப்படையில் வாழ்ந்தார தவிர, அவருடைய அந்த உடல் அமைப்புக்கு அந்த நேரத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி ஒரு காலத்துல கூட அவர் ஒழுக்க விஷயத்தில் ரொம்ப வந்து பர்ஃபெக்டா இருந்தார். அவருக்கு எந்த ஒரு மைக் டைசன்லாம் சொன்னா நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, மைக்கேல் ஜாக்சனுக்கு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, நிறைய இருக்கு. இந்த விஷயங்களுக்குலாம் உள்ள ஆள் இவர் வந்து இவருக்கு உள்ளதெல்லாம் வந்து சேவைகள் அடிப்படையில் மட்டும்தான் மக்கள்கிட்ட இவர் போறாரு. அந்த மற்றவங்க மாதிரி கெட்டதெல்லாம் கிடையாது. அதனால முகமது அலிங்கிறவர் வந்து அந்த இனவெறியினால நேஷன் ஆஃப் இஸ்லாமுக்கு போனாரு. அதுக்கப்புறம் அது சரியான இஸ்லாம் இல்லைன்ற உடனே ஹஜ்ஜுக்கு போய் சரியான இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் கடைசி வரைக்கும் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்துதான் மரணித்தார். அவர் அது மாதிரி ஒரு விஷயம் அதான் அவருடைய. இல்ல, இது இப்ப கிறிஸ்தவர்கள் வெள்ளைய நிறைவேறியில இவரை பண்ணாங்கன்னு கிறிஸ்தவராக இருந்தவர் முகமது அலியா மாறினார்.
முஸ்லிம்களை வெள்ளையா இருப்பாங்கல்ல, ஆமா, அவங்க வந்து இவரை வந்து அப்ப ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிறாங்க. முஸ்லீம்ல கண்டிப்பா ஏத்துக்குறாங்க. அது வந்து அதாவது வெள்ளை நிறம்ங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. ஆமா, முஸ்லீம்ல இருக்காங்க. முஸ்லிம்களையும் வெள்ளையா தான் இருக்கிறாங்க. ம். அப்ப அவங்க எல்லாம் நிறவரியே இல்லாம தான் இருக்கிறாங்களா? ஆமா, அதனாலதான் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் உணர்ந்து வந்தார். இல்ல, இப்ப இஸ்லாத்துக்கு வர்றதற்கும் நிறவரி எதிர்ப்புக்கும் என்ன தொடர்புங்க? இப்ப என்ன இப்ப பல உருவத்தை வணங்குறான், இல்லங்க ஓர் இறைங்கிற அறிவை நான் அடைந்து விட்டேன், அதனால இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறதா எனக்கு ஐடியாலஜிக்கலா புரிஞ்சுக்க முடியும். ஆமா ஆமா, என்னை கருப்பேன்னு ஒதுக்குறான், அப்ப நான் முஸ்லீமுக்கு போறேன். முஸ்லீமுக்கு போனா கருப்பேங்கிற நிற ஒதுக்கல் ஒளிஞ்சிருமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வியா இருக்கு. அதாவது ஏன்னா அது ஒண்ணும் இஸ்லாத்துல கிடையாதே கருப்பு வெள்ளைங்கிறது. அதாவதுங்க பைபிள்லயும் கருப்பு வெள்ளைங்கிற வேறுபாடு கிடையாது. பைபிள் பிரகாரமும் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவங்க தான் மனிதர்கள். ஆமா, ஒரு இனம் தான், ஒரு ஜாதி தான். ஆமா. இஸ்லாத்தின் பிரகாரமும் ஆதம் ஹவ்வான்னு கருப்பு படைச்சதும் இறைவன் தான், வெள்ளையை படைச்சதும் இறைவன் தான். ஒரு ஆளுக்கு பிறந்தவங்க தான் எல்லாருமே. ஆமா, ஆதமுடைய பிள்ளை தான் எல்லாருமே. உலகத்தில் உள்ள கருப்பர்களும் ஆதமுடைய பிள்ளை தான். இது கிறிஸ்துவத்திலையும் அந்த ஒரு நிலைப்பாடு தான், இஸ்லாத்திலையும் அந்த நிலைப்பாடு தான் பேசிக்காக. ஆனா நடைமுறையில் என்ன இருக்குன்னு கேட்டா, அதை உறுதிப்படுத்தும் விதமாக கிறிஸ்துவ மார்க்கம் நடக்கலை. இன்னைக்கு கூட என்ன செய்யறீங்கன்னா, கிறிஸ்துவ மார்க்கத்தில் இல்லைங்கிறோம்ல. ஆனா கிறிஸ்துவ நாடாருக்கு தனி சர்ச்சு, கிறிஸ்துவ தலித். இல்ல, அது கிறிஸ்தவத்தின் பிரச்சனை இல்ல. இங்க கிறிஸ்தவர்களா மதம் மாறியவர்கள் ஜாதியை கொண்டு போறாங்க. பைபிள்ல ஜாதி கிடையாது. பைபிள்ல நாடார் கிடையாது, கிடையாது. பைபிள்ல கிடையாது. இத ஃபாலோ பண்றவங்க பண்றாங்க. அதுக்கு கிறிஸ்தவர்கள் பொறுப்பாக முடியாது, கிறிஸ்தவ மதம் பொறுப்பாக முடியாது. மதத்தை பொறுப்பே ஆக்கல நம்ம. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அங்க உள்ள கிறிஸ்தவம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த வேறுபாடை ஏத்துக்கிறாங்க. வெள்ளை வசந்தவன் இங்க எப்படி நாடாரு செட்டியாரு. பல ஆப்பிரிக்க நாடுகள்ல போய் பிரச்சாரம் செய்து அவங்க பைபிள் பிரச்சாரம் செஞ்சு கிறிஸ்தவர்களா மாத்திருக்காங்களே, அப்ப வேறுபாடு காமிச்சிருந்து அப்படி மாத்திருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகள்ல வெள்ளைய பேச முடியாது, அதனால பேசுறாங்க. வெள்ளையர் கற்பருங்கிற பிரச்சனை இருக்கிற இடத்துல வெள்ளையருக்கு உள்ளத தனியாகவும் கற்பருக்கு உள்ள தனியாகவும் தான் வச்சிருந்தாங்க. சர்ச்சே அப்படி இருந்துச்சு. சர்ச்சே வெள்ளையர் சர்ச்சை அப்படி இருந்ததா? ஆமா, சர்ச்சை வெள்ளையர் சர்ச்சைக்கு வந்து கற்பர் போக முடியாதா? போப்பாண்டவர் எதிர்த்து பேசலையா? நம்ம எல்லாருமே தேவனின் பிள்ளைகள் இப்படி பேச பாகுபாடு ஜென்ரலா பேசுவாங்களே தவிர குறிப்பிட்டு பேச மாட்டாங்க. ஜென்ரலா நம்ம எல்லாம் தேவன் பிள்ளைகள் அப்படி பேசுவாங்களே தவிர. இப்ப சமீபத்துல இறந்து போன போப்பாண்டவர்லாம் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க. இப்ப உள்ள போப்பாண்டவரும் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆமா, அது மாதிரி எல்லாம் வெறுமனே அவங்க என்ன, இதுதான் உண்மையான கிறிஸ்டின், பாலஸ்தீனத்தை ஆதரிப்பவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், அவன் தான் இயேசு அப்படிலாம் பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரி யாரும் பேசலையா? அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு கேட்டா, உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஊர்ல வெள்ளையர் சர்ச்சு ஒண்ணு இருக்குன்னு வைங்க, அவனை கூப்பிட்டு அறிவுரை சொல்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஜென்ரலா ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, கேட்கறவங்க கேட்பான், கேட்காதவங்க கேட்க மாட்டான். அந்த மாதிரி பொதுவா எல்லாரும் சமத்துவமா இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஆனா இஸ்லாத்துல வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, எத்தனை வெள்ளையர்கள் இஸ்லாத்துல இருக்கு. இன்னைக்கு வெள்ளையர்கள் இஸ்லாத்துல நிறைய இருக்கிறாங்களே அமெரிக்காவுல. அப்ப வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஹோட்டல்கள், மருத்துவமனைகள்ல எல்லாம் இந்த நிற வேறுபாடு காட்ட மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாத்துல வந்து அப்படி அது உண்மையா? கண்டிப்பா. இப்ப ஒரு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கருப்பர், அவர் கிறிஸ்டின் கருப்பரா இருக்காரு, அவர் ஹோட்டலுக்குள்ள எல்லாத்தையும் அனுமதிப்பாங்க. ஏன்னு கேட்டா அவருக்கு அந்த வெள்ளைங்கிற நிற பிரைடு கிடையாது, இருக்கவே இருக்காது, அறவே கிடையாது. அதனாலதான் ஈர்க்கப்படுறாங்க. அங்கேயும் இருந்து அப்படி நான் கேட்கிறேன், அங்கேயும் இப்படி இருந்தா அவன் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அங்கேயும் தான் இருக்குன்னு போயிடுவார்ல. அங்க இல்லைங்கிறத கண்டுதான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. ஏன்னு கேட்டா இஸ்லாத்துல என்ன செய்யுதுன்னு கேட்டா, அவங்க தத்துவமா மட்டும் கிறிஸ்டின்ல சொல்லுவாங்க. இஸ்லாத்துல பிராக்டிக்கலா ஒரு நாளைக்கு 5 வேளை நாங்க தொழுகிறோம். தொழுவும் போது வெள்ளையனுக்கு பக்கத்துல கருப்பனுக்கு பக்கத்துல இவர் பாதத்துக்கு கீழே அவருக்கு தலை அப்படி நின்று பழகி அவனுடைய நேரம் எங்களுக்கு மறந்து போயிடும். நாங்க கவனிக்கவே மாட்டோம். ஏன்னா எந்த கலராது நமக்கு என்ன, எனக்கு பக்கத்துல யார் தொழுதான்னு எனக்கே தெரியாது. ஏன்னு கேட்டா அதை ஒதுக்குற அந்த நம்ம பார்க்க போறான். இப்ப வெள்ளை முஸ்லிம்கள் வந்து கருப்பு முஸ்லீம் ஒதுக்கவே மாட்டாங்க, கடுகளை கூட ஒதுக்க மாட்டாங்க. அந்த என்ன கிடையாதுங்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அதனாலதான் அவங்க அந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம்ல எல்லாம் வந்து போய் சேர்ந்ததுக்கெல்லாம் காரணமே முஸ்லீம்கள்ட்ட அது இல்ல, முஸ்லீம்கள் வந்து அந்த நிறப்பாகுபாடு காட்ட மாட்டார்கள் அப்படிங்கறத வந்து பிராக்டிக்கலாவும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அரபு நாட்டுல இருக்க முஸ்லீம்கள் பார்க்க மாட்டாங்களா? அரபு நாடு அறவே பார்க்க மாட்டாங்க. அரபு நாடு 1000 குறை சொன்னாலும் அந்த நிற இன வேறுபாடு அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. இஸ்லாம் வெள்ளை முஸ்லீமும் ஒரு கருப்பு முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? பண்ணிக்கிடுவாங்க. உண்மையாவா? நிறைய பண்ணிக்குவாங்க, தாராளம் விரும்பினா பண்ணிக்குவாங்க. காதலிச்சா பண்ணுவாங்க. ஆமா ஆமா, பார்த்தெல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்ப பெரும்பாலும் காதலிச்சு தானே பண்றாங்க, பெரும்பாலும் அப்படித்தானே இருக்கேன். விரும்பினாங்கன்னா அப்படியே கருப்பு வெள்ளைங்கிறது அது எல்லாத்துலயுமே இருக்குது. இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்கள்லையும் உள்ளவங்க வந்து அப்படி கருப்பு வெள்ளை கல்யாணம் பண்ணக்கூடியது இருக்கத்தான் செய்யுது. அது வந்து நம்ம அந்த காதல்னு வரும்போது அந்த மதம்லாம் அடிபட்டு போயிருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்து முஸ்லீம்களையும் பண்ணிக்கிடுவாங்க. வந்து நிறைய கருப்பு வெள்ளை தம்பதிகள் முஸ்லீம்லேயும் நிறைய இருக்கிறாங்க, வேற சமுதாயத்தில் இருக்கிறாங்க.
அது அந்த காமம் காதல் வரும்போது மட்டும் எல்லா இடத்துலையும் எடுபட்டு போயிடும். இப்போ உதாரணமாக வந்து நம்ம விபச்சார விடுதி இருக்குன்னு வைங்களேன். விபச்சார விடுதியில் வந்து அந்த பொம்பளை என்ன ஜாதினா கேட்பான். இல்ல அது வேற. அந்த மாதிரி அந்த காமம் காதல் வரும்பொழுது எல்லாருக்குமே ஜாதி மறந்துடும். அது வந்து அதை இதோட ஒப்பிட முடியாது. நான் சொல்ற பொதுவான சமூக இதுல ஒரு இஸ்லாமிய வெள்ளையா இருக்க ஒரு இஸ்லாமியர் கருப்பா இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவரும் இஸ்லாமியருங்கிற உணர்வோட இருப்பாரு. அதுல மாற்று சரி, ஒரு கிறிஸ்தவ கருப்பரை பார்த்தும் ஒதுக்க மாட்டாரு. கருப்புங்கனால அந்த மனநிலையோட உலகம் முழுவதும் முஸ்லீம் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அதை வந்து என்ன செய்யறாருன்னா அவர் அமெரிக்காவில இது பார்த்திருக்கிறாரு. ஆனா வெள்ளை நிற முஸ்லீம் குறைவுல, வெள்ளை நிற கிறிஸ்டின் தானே அதிகம். கிறிஸ்டின் தான் அதிகம் இல்ல, அமெரிக்கா பூரா கிறிஸ்டின் தானே இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ரொம்ப கம்மி தானே, சதவீதத்தில் ரொம்ப கம்மி. இந்த சதவிகிதம் வந்து பரவலா மக்களுக்கு தெரியாது. உதாரணமா எங்க பார்த்தாலும் வெள்ளை கிறிஸ்துவருடைய ஹோட்டல் தான் இருக்கு, அங்க தட்டி விட்டுருப்பாங்க. முஸ்லீம் நடத்துற ஹோட்டல் எல்லா இடத்துலயும் இருக்காது. இவங்களே சின்ன நம்பர் தானே, எங்கேயா இருக்கிற இடத்துல இருக்கிறவரால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனா அது எங்க கண்டுபிடிக்கிறாருன்னு கேட்டா, ஹஜ்ஜில் போகும் பொழுது 20 லட்சம் பேர் ஒன்னா கூடுறாங்க. இன்னைக்கு வந்து 30 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அந்த ஹஜ்ஜில் கூடும் பொழுது எல்லாம் கருப்பனுக்கு பின்னாடி வெள்ளையன், வெள்ளையனுக்கு பின்னாடி கருப்பன், இவனுக்கு பக்கத்துல அவனுக்கு பக்கத்துலயுமே எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம ஒரே மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே மாதிரியா எல்லாம் இருக்கிற காட்சியை கண்ணால பாக்குறாரு. என்னடா நம்மளை வந்து கருப்பன்னு சொல்லி வராதுன்னாங்க, இங்க எல்லாம் ஒன்னா கருப்பன் வெள்ளை எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்களே அப்படின்றத பார்த்த பிறகுதான் நம்ம கருப்பரும் உயர்ந்தவன் அந்த இனவரையும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம கருப்பரை ஒதுக்குறார்கள் என்ற காரணத்திற்காக நம்ம இன்னொரு இனவரியை நம்ம எடுத்துட வேணாம் அப்படின்னு பாடம் கற்று அவரை கம்ப்ளீட்டா விலகிட்டார். அதுல அவர் ஒரு கம்யூனிஸ்டானு நினைக்கலையா? கம்யூனிஸ்ட் இல்ல, அவரு கம்யூனிஸ்ட் கிடையாது. அந்த போர் இதெல்லாம் ஒடுக்கப்படும் ஒரு சார்பா நம்ம எழுந்து பேசுறோங்கிறப்ப அந்த கம்யூனிஸ்ட தத்துவத்தை ஃபாலோ பண்ணது. ஏன்னா அமெரிக்க எதிர்ப்பு இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தானே அதிகம். அது இவர் கம்யூனிஸ்ட் மாதிரி எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா, வியட்நாமுக்கு போன மறுத்தாங்க. அது கம்யூனிஸ்டுக்காக அவர் மறுக்கல. அந்த நாட்டை நீ எதுக்கு தாக்குற, இன்னொரு நாடு அநியாயத்தை எதிர்த்தார தவிர போருக்கு எதிரான மனநிலை தவிர அதுக்கு வியட்நாம்ல இருக்கிறது கம்யூனிஸ்ட் ஆட்சி, இந்த கம்யூனிஸ்டுக்கு நம்ம சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல அவர் செய்யல. அவன் என்னை வந்து கருப்பண்டு ஒதுக்கலையே, இப்ப வியட்நாம்காரன் நீ தானே எனக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன்னு கேட்டார். இங்கதானே என்னை வந்து ஹோட்டலுக்கு வருவானாங்கிற, அவன் என்னை அப்படி சொல்லலையே. அந்த மக்களை போய் தாக்குறதுக்கு நான் ஏன் ராணுவத்துல சேரணும், ராணுவத்துல சேர்ந்தா நான் அவனோட சேர்ந்து கொல்லணும், நான் எதுக்கு அவனை கொல்லணும் அப்படின்னு கேட்டார தவிர அவர் கம்யூனிஸ்ட் கிடையாது. இடதுசாரிகள் அவர் ஆதரிப்பாங்க, ஏன்னா நிறவரிக்கு எதிராக இருக்கிறதுனால. அவர் வந்து கம்யூனிஸ்ட் கிடையாது. அவர் இறை நம்பிக்கை உள்ளவராக தொழுகை நோன்பு இந்த மாதிரி இஸ்லாமிய அடிப்படைகளில் வாழ்ந்த ஒரு முஸ்லீமாக தான் அந்த கடைசி அந்த நேஷனில் இருக்கும்போது அப்படி இருக்கல. நேஷன் ஆஃப் இஸ்லாமில் இருந்தார்ல, அப்போ வந்து அப்படி கிடையாது. உலகத்துக்காக உள்ள ஒரு அமைப்பாக அதில் இருந்தாங்க. இஸ்லாத்தில் மக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவரோட ஏற்பட்ட மாற்றம் வந்து முழுக்க நம்ம இஸ்லாத்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டார். அதுக்கு காரணம் இந்த மக்காவில் கண்ட சமத்துவம் தான். முகமது அலி குத்துச்சண்டை வீரனாக பலருக்கு தெரியும், முஸ்லிமா மாறிட்டாருன்னு தெரியும், அமெரிக்காவை எதிர்த்தாருன்னு தெரியும். ஆனா எந்த புள்ளிகளையும் இணைத்து இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் ஏன் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தார் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா வழமையான உங்க பாணியின்படி மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.